இது தாவேகா ஆட்சியா இல்ல திமுக ஆட்சியா அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காருங்க. என்னன்னா, போதைப் பொருள் விற்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்ட ஊடகவியலாளரும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளருமான ஹாஜா மொய்தீன் அவர்களை அவருடைய வீட்டு வாசல்லே அந்த கும்பல் கண்மூடித்தனமா அடிச்சு போட்டிருக்காங்க. இதனை கண்டிச்சு அந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு அண்ணன் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இது இல்லாம தாவேகா ஆட்சி அமைஞ்சு 10 நாள் ஆகுது. இந்த போதைப் பொருளால தொடர்ந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் எல்லாம் நித்த நடந்துகிட்டே இருக்கு. அரசு டாஸ்மாக் கடையில பாட்டிலுக்கு 10 ரூபாய் வச்சு விற்கிறதையும், சில இடங்கள்ல காலையிலவே பிளாக்ல சரக்கு விற்கிறதையும் தாவேகா தொண்டர்களே அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்க. அது இப்போ பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. போதைப் பொருள் ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய படையெல்லாம் உருவாக்குனீங்களே, அதெல்லாம் என்ன பண்ணுது? மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா திமுக ஆட்சியில நடந்த அதே கொடூரங்கள் தான் இப்ப உங்க ஆட்சியிலே நடக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காருங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.